அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் திருநாமங்களில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருநாமம் அர் ரப் என்பதாகும். அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம் போன்ற திருநாமங்களைப் போல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு திருநாமம் தான் அர் ரப். இது நாமெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற மொழிகின்ற ஒரு திருநாமம் கூட. யா ரப்பில் ஆலமீன், ரப்பனா, யா ரப், யா ரப்பி என அடிக்கடி நாம் எல்லோரும் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் இல்லையா? அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் முதல் வசனமே இவ்வாறாக, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியனதாகும். தொழுகையினுடைய அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய ருக்குவில போகும்போது நாம் என்ன சொல்லுவோம்? சுபஹானல்லாஹி ரப்பில் அலீம். பிறகு நிலைக்கு வந்த பிறகு நாம் என்ன சொல்லுவோம்? ரப்பனா வலக்கல் ஹம்து கஷீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. சுஜூது போகும்போது நாம் என்ன சொல்லுவோம்? சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலா. ஆக இந்த மூன்று நிலைகளிலும் நாம் சொல்கின்ற இந்த திக்ருகளிலே ரப் என்கின்ற திருநாமம் வந்திருக்கிறது இல்லையா? இதே போல நம்மள பெரும்பாலான மக்களுக்கு மனனமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இதிலும் ரப் என்கின்ற திருநாமம் இருக்கிறது. அடுத்தபடியாக குல் அஊது பிரப்பின் நாஸ், இதிலும் ரப் என்கின்ற திருநாமம் இருக்கிறது. அல் குர்ஆனிலே அதிகமாக இடம்பெற்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இந்த ரப் என்கிற திருநாமமும் ஒன்று. சுமார் 900 முறை அல் ரப் என்கின்ற திருநாமம் அல் குர்ஆனிலே வந்துள்ளது. ரப் என்னும் திருநாமம் அதிகமான பொருட்செறிவு கொண்ட ஒரு திருநாமமாக இருக்கிறது. இது தரும் கருத்துக்கள் பலவை. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல் ஹாலிக் படைப்பாளன், அல் ரஸாக் உணவளிப்பவன், அல் மாலிக் அதிபதி பேரரசன், அல் ஹாதி வழிகாட்டுபவன், முரப்பி பரிபாலன், அல் சையீத் எஜமானன், அல் முதப்பிர் திட்டமிட்டு நிர்வகிப்பவன், பரிபாலிப்பவன் என்றெல்லாம் பொருள். அல்லாஹுதான் ரப் என்கின்ற போது அவனில் இத்தனை தன்மைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தனை பொருட்செறிவுகளும் கொண்ட ஒரு நாமம்தான் ரப் என்பது. மேலும் அல்லாஹ் மனித குலத்திற்கு மட்டுமல்ல, விலங்குகளின் உலகத்திற்கும், தாவரங்களின் உலகத்திற்கும், பூமியில் உள்ள எல்லா படைப்புகளுடைய உலகத்திற்கும் ரப்பாக இருக்கிறான். ஏன், வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து உலகிற்கும் அதிபதியாக இந்த ரப் அல்லாஹ் இருக்கிறான். யா ரப்பில் ஆலமீன், அனைத்திற்குமான ரப்பே. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், குல் அகைரல்லாஹி அப்இ ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷைஇன். மேலும் கூறுவீராக, அல்லாஹ்வே அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா? மேலும் அல்லாஹ் ரப்புன் நாஸ், மனிதர்களின் ரப்பு, ரப்புல் அர்ஷ் அர்ஷின் ரப்பு, ரப்புல் மலாய்கத் மலக்குமார்களின் ரப்பு, ரப்பு சமாவாத்தி வல்லர் வானங்கள் மற்றும் பூமியினுடைய ரப்பு, ரப்பு குல்லி ஷைஇன் அனைத்துலகிற்குமான அதிபதியாக ரப்பாக இருக்கிறான். மேலும் ரப் என்கின்ற திருநாமத்தின் முன்னால் நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ்தான் ரப் என்பதை முழுமையாக, ஆழமாக, உறுதியாக நாம் நம்ப வேண்டும். ரப் என்கின்ற திருநாமத்தோடு அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கின்ற துவாக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் இழைத்துக் கொண்டோம், எங்களை நீ மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நாங்கள் இழப்பிற்குள்ளாகி விடுவோம் என்கின்ற பிரார்த்தனை. மேலும் நம்மளுக்கு அதிகமான நபர்களுக்கு தெரிகின்ற பிரார்த்தனை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன்னார். ஆக இந்த ரப்பாகிய அல்லாஹ்வை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவன்தான் படைப்பாளன், அவன்தான் உணவளிப்பவன், அவன்தான் நமக்கு வழிகாட்டுபவன், அனைத்து காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரப்பை முழுமையாக ஏற்று அவனுடைய சொல்படி நம்முடைய வாழ்வை வடிவமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم.